பாலியல் வன்கொடுமை குற்றவாளி ஒருவர் சொகுசு கார்கள் அணிவகுப்புடன் பரோலில் வெளிவருவது சட்டத்தை கேலி செய்வது போல் இருப்பதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் விமர்சித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டேரா சச்சா சௌதா அமைப்பின் தலைவர் குர்மித் ராம் ரஹீம் சிங்கிற்கு நீதிமன்றம் 30 நாட்கள் பரோல் வழங்கியது. இதையடுத்து ரோஹ்தக் நகரில் உள்ள சுனாரியா சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் சொகுசு கார்கள் அணிவகுப்புடன் புறப்பட்டுச் சென்றார். இது குறித்த வீடியோ பதிவை தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள விஜய் வசந்த் எம்பி, அவர் ஒரு குற்றவாளியைப் போல் நடத்தப்படாமல் ஒரு பிரபலத்தைப் போல நடத்தப்படுவது சட்ட அமைப்பின் மீதான ஒரு கொடூரமான தாக்குதலாகும் என்றும், அதிகாரமும் சலுகைகளும் நீதியை தொடர்ந்து கேலி செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஒன்றிய நிதியமைச்சருக்கு பெட்ரோலிய பொருட்கள் விலையை குறைப்பது குறித்து எந்த உறுதியும் இல்லை, பரிவும் இல்லை என்று விமர்சித்துள்ளார். அன்றாட விலை உயர்வுகளுக்கு மத்தியில் வெற்று பேச்சுகளும் எதிர்க்கட்சிகள் மீது பழி சுமத்தலும் மட்டுமே அவரிடம் இருப்பதாகவும், இதுவே மோடி அரசின் பிரம்மாண்ட செயல் உத்தி என்றும் விஜய் வசந்த் எம்பி விமர்சித்துள்ளார்.